அவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வந்து லாலிபாப் கொடுத்து ஏமாத்துவாங்கல்ல, சூர்யாவுக்கு வந்து திஷா பட்டானியை காட்டி ஏமாத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் வாய் பொழந்து பாப்பீங்கன்ட்டு அவன் தூங்கிட்டான். அந்த படம் என்னன்னு ஃபர்ஸ்ட் அவர் போய் படிக்க சொல்லுங்க. இது வரலாற்று படம் கிடையாது, சும்மா காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகலங்க. அவர் நினைச்சிருப்பாரு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஒரு துளி கூட இந்த படத்தை லைக் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் டைரக்டர் வச்சுன்னு இந்த மாதிரி ஒரு கபோதி படத்தை அடிப்பேன்னு கேக்குறேன். வேற எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மகா மட்டும் சத்தியமா சொல்றேன், காமெடின்ற பேர்ல சாவடிச்சிட்டாங்க. சாவடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்றீங்கன்னா பீரியாடிக் எடுத்துட்டு வந்து லிங்க் திஷா பட்டானி சும்மா வராங்க போறாங்க. அதுதான் குழந்தைக்கு வந்து லாலிபாப் கொடுத்து ஏமாத்துவாங்கல்ல, சூர்யாவுக்கு வந்து திஷா பட்டானியை காட்டி ஏமாத்திருக்காங்க. என்ன ஆடியன்ஸ் இல்ல இல்ல சிறுத்தை சிவா சார் வந்து சொல்லியிருந்தார் லாஸ்ட் கிளைமேக்ஸ் வாய் பொழந்து பாப்பீங்கன்ட்டு அவன் தூங்கிட்டான். அவ்வளவு கேவலமா இருந்துச்சு. நான் தான் சொல்றல, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஒரு துளி கூட இந்த படத்தை லைக் பண்ணாது. மேபி ஒண்ணுமே இல்லங்க, வேஸ்ட்டுங்க. இது மேபி நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். இந்த வெப் சீரிஸ்ல பாக்காதவங்க இருக்காங்க பாருங்க, பீரியாடிக் மூவிஸ், இந்த வைக்கிங்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அதெல்லாம் பாக்காதவங்க இருக்கிறவங்களுக்கு மேபி இது ஒரு வகையில புதுசா தெரியலாம். பட் அந்த புதுசு கூட இத பாத்துட்டான்னு நினைச்சுக்கேன், அவன் எந்த வெப் சீரிஸும் பார்க்க மாட்டான். அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காரு படம். அந்த படம் என்னன்னு ஃபர்ஸ்ட் அவர் போய் படிக்க சொல்லுங்க. இது வரலாற்று படம் கிடையாது, சும்மா காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பழைய படத்துல எடுத்து போட்டு சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகலங்க. அவர் நினைச்சிருப்பாரு இந்த சென்டிமெண்ட் வந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ணும், மக்களை அழுவ வைக்கும், நம்ம குழந்தைய காட்டும் போது ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறாரு. அந்த பையனையும் சூர்யாவையும் காட்டும் போதெல்லாம் மனசு டென்ஷன் ஆகுது நம்மளுக்கு. ஏன்னா படத்தை எடுத்துட்டு போங்கடா, எங்கன்னா லைவ் ஆகுங்கடா, டென்ஷன் தான் ஆகுது. ரொம்ப அப்செட். ரொம்ப ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மகா மட்டும் சத்தியமா சொல்றேன், காமெடின்ற பேர்ல சாவடிச்சிட்டாங்க. இதுக்கு 3D தேவையே இல்லை. நாங்க ஏன் 3D போனோம்னு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். 3Dயே தேவையில்லை. அப்படி ஒன்னும் ஒரு சீன்ஸும் அங்க கிடையாது. 3D எல்லாம் தயவு செய்து போவாதீங்க. படம் பாக்கணும்னு லைக் பண்றீங்களா, 2Dலயே போட்டு பாத்துருங்க. 3D வேஸ்ட். அததான் ப்ரோ நானும் சொல்றேன். 40 கோடி ப்ரொமோஷன் கொண்டே பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் டைரக்டர் வச்சுன்னு இந்த மாதிரி ஒரு கபோதி படத்தை அடிப்பேன்னு கேக்குறேன். வேற எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப அப்செட்ல இருக்கேன். தயவு செய்து இது மேல பேசல, நிறைய பேசுறேன். சிவா சாருக்கு சிவா சார், அண்ணாத்த விசுவாசம் இதோட நிறுத்திக்கோங்க. இந்த பீரியாடிக் மூவிஸ்ன்னு போயிட்டு அந்த பீரியாடிக் மூவியோட ஒரு இதையே கெடுத்துறாதீங்க. நீங்க எடுக்கிற பீரியாடிக் மூவி எவனா பார்த்தானா அவன் வாழ்க்கைக்கும் வேற பீரியாடிக் மூவியே பார்க்க மாட்டான். சென்டிமெண்ட்டை தயவு செஞ்சு பீரியாடிக் மூவில எடுத்து வராதீங்க. பாட்டு வேற முடிவு பண்ணிட்டாங்க போல, எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூர்யாவும் முடிச்சிட்டீங்க, கார்த்தியையும் முடிச்சு விட்டுறாதீங்க, பாத்து எடுங்க. மொத்த வித்தியா இறங்கிருக்காங்க. ரொம்ப அப்செட்ல அந்த லிங்குசாமி சொன்னார்ல, கத்துன மொத்த வித்தியா இறங்குறேன் 5 சூர்யாவும் இறங்கிட்டாரு. சிறுத்தை சிவா இறங்கிட்டாரு. அவருடைய படத்தை எல்லா எத்தனையும் ஒரே படத்துல இறங்கிட்டாப்புல. எல்லா படமும் இருக்கு இதுல. கம்ப்ளீட் சிவா ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்கும். உங்களோட ப்ளூ கலர் ஸ்கிரீன்ல இருந்து கண்டுபிடிங்க அந்த எல்லா கம்பேக் இல்ல, கம்பேக் எல்லாம் கிடையாது. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தேன், ஃபுல்லா லாஸ், ஹெவி லாஸ். ஏன்னா இப்ப நாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம் காசு ரீஃபண்ட். ஆமா நாங்க வந்து எப்பவுமே படம் நல்லா இல்லன்னா ரீஃபண்ட் கேக்குற கரெக்ட். ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், பசிக்குதுன்னு ஏதோ சாப்பிடுறோம், நல்லா இல்லன்னா ரீஃபண்ட் கேட்கலாம்ல. நல்லா இல்லன்னு சொன்னா தந்துருவாங்கல்ல, இதர் ஐட்டம் மாத்தி தருவாங்க, இல்ல காசை குத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த படம் சுத்தமா நல்லா இல்ல. அதுவும் 3D வேற செலவு பண்ணி போயிருக்கிறோம், எக்ஸ்ட்ரா காசாடா 3Dக்கு. ஆமா செலவு பண்ணி போயிருக்கோம். அதனால தயவு செஞ்சு சிறுத்தை சிவா சார் ரீஃபண்ட் பண்றேங்க. வெரி வஸ்ட். இந்த மாதிரி படத்தை தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில இனிமேட் எத்துறாதீங்க. ஞானவேல் ராஜா சார் தான் பாவம். நான் ஒண்ணே சொல்றேன், சூர்யா சார் சொல்லியிருந்தாப்புல மாரி வாயை பொழுது கண்டிப்பா வைப்பாங்க. உண்மையா சத்தியமா ஒத்துக்கிற எல்லாம் பார்த்தாங்க, வாயை பொழுது தூங்குறாங்க, அடுத்து தூங்குறாங்கப்பா. நான் உண்மையா சொல்றேன், ஐயோ மோசமா இருக்குதுங்க படம். பீரியாடிக்ல கூட எடுக்கலாங்க. பீரியாடிக்னா நான் சொல்றேன்ல, ஒண்ணு பீரியாடிக் போயிட்டீங்கன்னா பீரியாடிக் உள்ள போயிடணும், அவ்வளவுதான். பொன்னியின் செல்வன் எப்படி அந்த செஞ்சுரியா 600 700 அதுக்குள்ள போயிடுவாங்க. நீங்க வந்து நான் பீரியாடிக்கும் எடுப்பேன், அதை எடுத்துட்டு வந்து 2024லயும் கனெக்ட் பண்ணுவேன் போது அது வந்து 7ஆம் அறிவு ஆயிடுது. நான் என்ன சொல்றேன்னா 7ஆம் அறிவே 10 வாட்டி பாக்கலாம். இந்த படத்தை பாக்குறதுக்கு 7ஆம் அறிவே 10 வாட்டி பாக்கலாம். அவ்வளவு மொக்கையா எடுத்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம்லாம் நான் சொல்றேனே, அவன் டென்ஷன் ஆயிட்டான். அவ்வளவு கொடூரமா எடுத்து வச்சு அதுக்கப்புறமா பீரியாடிக் போய் அதுவாச்சு லைவ் ஆகும், அதுவாச்சு நல்லா இருக்கும்னு பார்த்தா, நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், இப்ப சுத்தி பாத்துன்னு இருக்காங்க. நான் இது மனவேதனை, என்னோட குமுறல். ஏன்னா ஒரு நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்த படம் இந்த மாதிரி பெரிய ஏமாற்றம் பண்ணும் போது இந்த மனக்குமுறல்களை வந்து தடுக்கவே முடியாது. படமே